Hey all, welcome to my channel. Hi Ready. நீங்க இப்பதான் உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அதுக்கு எப்படி AI யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆர் நீங்க ஒரு AI ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்டா? சோ இதை எப்படி பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ் பிகாஸ் நான் இந்த சேனல் ஹையர் ரெடியில AI ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் பிசினஸ் அப்படின்ற ஒரு ஃபுல் கோர்ஸ் அதுவும் ஸ்கிராச்ல இருந்து போஸ்ட் பண்ண போறேன். So if you are new to my channel, make sure you subscribe my channel. And before getting into the technical part, இன்னைக்கு first dayலயே we are going to see so many things. So digital marketing na என்ன, organic marketing and paid marketing கான difference என்ன, and then social mediaல உங்களோட product and then உங்களோட business ஓட presence எவ்வளோ important, இது எல்லாமே இன்னைக்கு first dayலயே பார்க்க போறோம். Before seeing those many things, let me tell you who am I. This is Banisha with 2.5 years of experience in AI, machine learning and data science, and I've already worked with so many colleges, IT training centers and IT companies. So with that experience, I've designed this course. So இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஸ்கூல்ஸ்ல சொல்லித்தர ஒரு பேசிக் தியரி கிளாஸஸ் மாதிரியோ இல்ல காலேஜஸ்ல சொல்லித்தர ஒரு தியரி பேஸ்டா இல்லாம மோஸ்ட்லி ஃபுல்லாவே உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ஃபுல்லி ஹேண்ட்ஸ் ஆனாதான் மோஸ்ட்லி இருக்க போகுது. சோ நீங்க லைக் இது எனக்கு புதுசுங்க, பிசினஸ் புதுசு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் புதுசு, AI புதுசு, இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா அதை பத்தி நீங்க வரியே பண்ணிக்க வேணாம். பிகாஸ் இந்த கோர்ஸ்ல இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து சொல்லி தர போறேன். யா, சோ without any delay, let's get started with our day one. First, what is digital marketing? நீங்க ஜென்ரலா இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஆர் ஃபேஸ்புக் இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியாஸ் தான் அது எல்லாமே, இல்லையா? சோ அதே சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ க்ரோ பண்ணீங்க அப்படின்னா அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சோ டிஜிட்டலா இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ க்ரோ பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, இது எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கீழே தான் வரும். சோ அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு. ஒன்னு ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அண்ட் இதுல செகண்ட் டைப், இது ஃபர்ஸ்ட் டைப். இதுல செகண்ட் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெய்ட் மார்க்கெட்டிங். ஆர்கானிக் மார்க்கெட்டிங் தான் இந்த கோர்ஸ்ல நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ண போறோம். பிகாஸ் நீங்க பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்காது. சோ இதுலயும் நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்ட்ரகிள் அ லாட். ஆர்கானிக் மார்க்கெட்டிங்னா என்னன்னா உங்க பிசினஸ க்ரோ பண்றதுக்கு ஒரு பைசா செலவே இல்லாம மார்க்கெட்டிங் பண்றதுதான் ஆர்கானிக் மார்க்கெட்டிங். சோ அதுலயும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கும் போது நீங்க சோசியல் மீடியா தான் யூஸ் பண்ண போறீங்களே தவிர்த்து வேற ஒரு பர்சனையும் போய் பார்க்க போறது கிடையாது. எவ்ரிதிங் all you are going to do is in your hand with your mobile phone or with your laptop. That is all you are going to do for now. So ஆர்கானிக் மார்க்கெட்டிங்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரீ காஸ்ட் அப்படின்னா, அப்ப பெய்ட் மார்க்கெட்டிங்னா இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் நீங்க கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேபி நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம், AI டூல்ஸ்ல. இல்ல அதையும் தாண்டி இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட, லைக் ஜென்ரலாவே பீப்புள் வந்து இன்ஃபுளுசர்ஸ் பிலீவ் பண்ணுவாங்க இல்லையா? சோ அவங்க கிட்ட பேசி உங்களோட ப்ராடக்ட்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ண வைக்கலாம். சோ அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா மக்கள் அதை நம்பி வாங்குவாங்க. சோ இல்ல நீங்க யூடியூப்ல வந்து லைக் இஃப் யூ ஆட் தட் டு த ஆட்ஸ் பார்ட், சோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக யூடியூப்ல நீங்க வீடியோவே பார்க்கும்போது உங்களுக்கு மேபி ஆட்ஸ் வந்திருக்கலாம். சோ இது எல்லாமே வந்து அவங்க யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல அவங்க ப்ராடக்ட ப்ரொமோட் பண்றதுக்காக அவங்க பே பண்ணி பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இதெல்லாமே உங்களுக்கு பேட் மார்க்கெட்டிங்க்கு கீழே வரும். சோ இதுவே நீங்க பே பண்ணாம இதே சோசியல் மீடியால உங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதுதான் ஆர்கானிக் மார்க்கெட்டிங்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பிரசன்ஸ். of your business. ஒரு பிசினஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை நீங்க ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க பீப்புள் கிட்ட மட்டுமே செல் பண்ணலாம்.
why should I use digital media, I mean social media, for selling my products and promoting my product? What is the exact need for that? நீங்க செல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், நீங்க இருக்க அந்த ஏரியால ஒரு சிலருக்கு நீட் இல்லாம இருக்கலாம். இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்ட வாங்க மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு நீட் இல்ல. இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் இன் த ரைட் லொகேஷன். பட் பை யூசிங் சோசியல் மீடியா, நீங்க இந்த சோசியல் மீடியால என்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க அப்டேட் பண்ணும்போது அந்த நீட் இருக்கிற ஒரு பர்சன் உங்களை கன்சல்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் யூஸ் ஆன்லைன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் டு ஷேர் த ப்ராடக்ட். யூ கேன் செல் யூர் ப்ராடக்ட்ஸ், ரைட்? சோ நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணி நீங்க செல் பண்ணலாம், இல்ல மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணலாம். யூ கேன் டூ எனிதிங். இல்ல நீங்க ஒரு பொட்டிக்கே வச்சிருக்கீங்க, இல்ல உங்களோட ட்ரெஸ்ஸஸ் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா, லைக் நீங்க இருக்க அந்த பர்டிகுலர் ஏரியால அந்த ப்ராடக்ட் நீட் இல்ல அப்படிங்கும் போது வேற ஒரு பர்சனுக்கு அது கண்டிப்பா நீடா இருக்கலாம். ஸோ சோசியல் மீடியால நீங்க அதை ஷேர் பண்ணும்போது உங்களோட பிசினஸோட growth-உம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ்ல இம்பார்ட்டனே பிராண்டிங் தான். அந்த பிராண்டிங் ப்ரமோட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறதுதான் இந்த சோசியல் மீடியால உங்க பிசினஸோட பிரசன்ஸ். சோ எல்லா பெரிய பிராண்ட்ஸுமே இப்ப நீங்க சோசியல் மீடியான்னு போய் பாத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஆக்டிவான அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் நீங்க சோசியல் மீடியாவை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் மேக்ஸிமம் growth ஸ்டேஜ கண்டிப்பா அச்சீவ் பண்ணும். சோ வித் திஸ் ஜர்னி ஐ அண்ட் யூ, லெட்ஸ் grow together. Yeah, bye for now. We'll meet you on day 2 of this video. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலா இருக்க போகுது, அண்ட் தென் இது கம்ப்ளீட்டா பிகினர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்க போகுது. ஸோ நீட் நாட் வரி, இதெல்லாம் எனக்கு புதுசு அப்படின்னு நீங்க பயமே பட வேண்டாம். அண்ட் எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் கண்டிப்பா உங்களோட பிசினஸும் க்ரோ ஆகும். இல்ல நீங்க ஏஐ ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பை ஃபார் நவ், வில் மீட் யூ ஆன் day 2.